Hello friends, first ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் மீல் மேக்கர் எடுத்துக்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 கப் மைதா எடுத்துக்கலாம். இது கூடயே ஓட்ஸ் 1/4 கப்பு, பைண்டிங்காக தான் இது எடுத்துக்கிறோம். 1/4 கப் இருந்தால் போதுங்க. இப்போ இதை நம்ம இதில் போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், சால்ட் தேவையான அளவு. நம்ம அரைச்சதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மி. வெந்தயக்கீரை, அதாவது ட்ரைடு ஃபெனுக்ரிக் லீவ்ஸ் 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுடலாம். எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா சாஃப்டாக இருக்கிற வரைக்கும் பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம அச்சு பிழியறதில் போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க, இடம் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் ஷீட் மேலே இதுமாரி போட்டு வச்சுருங்க. நடுவில் இதுமாரி கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க அவனுக்குள்ளே சென்டராக வச்சுருங்க. இப்படி நம்ம சென்டராக வச்சுட்டு கன்வெக்ஷன் மோடில் ஒரு 150 டெம்பரேச்சருக்கு செட் பண்ணிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம பேக் பண்ண விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். ஓரளவுக்கு கழிச்சு பாருங்கள். இதை அப்படியே லைட்டாக டேர்ன் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா மறுபடியும் நம்ம பேக் பண்ண விட்டுடணும். நல்லாயிருக்கும் உங்கள் டேஸ்ட். இந்த சோயா ஸ்டிக்ஸு பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. எல்லாத்தையும் இந்தமாரி திருப்பி வச்சுட்டு நம்ம இப்போ மறுபடியும் வச்சிடலாம். இப்போ நம்ம உள்ளே வச்சிடலாம். மறுபடியும் அதே மாதிரி வச்சுட்டு அதே செட்டிங் தாங்க. இப்போ நம்ம மறுபடியும் கன்வெக்ஷன் மோடில் 140 டெம்பரேச்சரில் செட் பண்ணிக்கலாம். டைமிங் 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் கொடுத்துக்கலாம். பார்க்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா பேக் ஆகிடுச்சு. கிறிஸ்பியாகவும் இருக்குது. உங்களுக்கு கிறிஸ்பினஸ் பத்தலைன்னா ஒரு 2 நிமிஷம் ஜாஸ்தி பண்ணி கூட வச்சுக்கோங்க. அதே மோடில் அப்படியே விட்டுருங்க 2 மினிட்ஸ் மைக்ரோவனுக்குள்ளேயே. அவ்வளோதாங்க, நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. சோயா ஸ்டிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வேறு அச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை. தேங்க்யூ.